நீங்க தான் தேசிய கட்சி. அங்க தேசிய கட்சி குதிரை சவாரி பண்ணுது காங்கிரஸ். அப்ப இங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். ஆனா இவரு நம்ம தனியா நிக்கணுன்ற ஒரு கருத்தை வலுப்படுத்தி கொண்டு போகும்பொழுது, இவருக்கு இயல்பாகவே ஒரு ஆதரவு. 2வது இவர் பண்ண அரசியல். ஓகே. அதுல நான் மாறுபட்ட கருத்து சொல்லவே மாட்டேன். ஏன்னா அப்படிதான் பண்ணணும். முறைகேடு, ஊழல் பத்தி அடிக்கணும். நேருக்கு நேர் டேரிங்கா அடிக்கணும். டே டு டே டெய்லி அடிக்கணும். அந்த வேலையை அவர் கரெக்டா பண்ணாரு. அது வந்து அவருக்கு பிளஸ், கட்சிக்கு பிளஸ். அறுவடை பண்ற நேரத்துல அறுவடை அறுவடை பண்ணி நெல்லை அங்க அனுப்பணும் கமலாலயத்துக்கு. இவர் இங்கே அனுப்பிச்சுக்கிட்டாரு சைட்ல. ஓகே. அதுதான் பிரச்சனை. அப்புறம் இவருக்கு வார் ரூம் வச்சுக்கிட்டாரு. அவங்க வார் ரூம் வேற, வராகி ஏதோ பேர், நேஷனல் லெவல்ல. இவர் தனக்கு வார் ரூம் வச்சுன்னா அதையும் அனுமதிச்சிட்டாங்க. சரி வச்சுக்கணும். ஆனா இவரு அதை வச்சுட்டு இன்னும் தனக்கான இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. ரைட், இதெல்லாம் ஓகேங்க. 11%ன்னு டிஎம்கே ஹெல்ப் பண்ணி 11% வாங்குனீங்க அந்த எலெக்ஷன்ல. இதெல்லாம் ஓகே. என்டிஏவா 18% வாங்கினாங்க. அதெல்லாம் ஓகே. 11%, 8 இடங்கள் செகண்ட் பிளேஸ், எல்லாம் ஓகே, சூப்பர். ஆனால் இது எல்லாம் சட்டமன்ற எலெக்ஷன் வரும்பொழுது நீங்க இது பண்ண முடியுமா? பாமக அதுக்கப்புறம் உங்க கூட இருக்குமா? இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்தது. அப்படி வரும்பொழுது நீங்க 4% கூட வாங்க மாட்டீங்கன்றது தான் யதார்த்தம். ஏன்னா தாவேகாவும் அதிமுகவும் சேர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கண்டோன்றது ஊருக்கே தெரியும். போட்டி 2 அது அண்ணாமலைக்கே கார்னர் ஃபைட் ஆயிடும். இந்த இடத்துல டிஎம்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. தாவேகா தலைமையில கொஞ்சம் பேரை பிடிச்சி போட்டு, அப்புறம் பீகார்ல இருந்து ஒருத்தரை வர வச்சு, அவரை வச்சு சொல்ல வச்சு